நான் போயிட்டு மந்திர புக் எடுத்துட்டு வந்துடுறேன். மை அசிஸ்டன்ட். ஏய் புண்டைங்க இங்க பாரு. சாத்துங்கடா. ஒரு வருஷம் நம்ம வந்து இப்ப மாயரேஷ் ஒரு வருஷம் தான் ஆகாது. நம்ம இப்ப அடிச்சா கூட அடிச்சிடலாம். டைம் டிராவல் பண்ண போறோம்டா. ஃப்ளைட்லயா இந்த மந்திரத்தை வாசி. அவனுக்கு வாசிக்க தெரியாதுடா. என்னடா அது நிறைய என் அசிஸ்டன்ட்ல பேர காப்பாத்து. ஏதோ போட்டிருக்குடா. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஆகு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நல்லா இருக்கு. தூக்கம் வருது. டக்கு புக்கு பண்ணுங்க. உன் பாட்டுக்கு என்ன தேய்ச்சி பண்ணிக்க கூடாது. இந்த நேம் ஆஃப் உட்கார்ந்துகிட்டு இருக்கியான். மை ஃபாதர் கெட் அஸ் டு போர்கல் ஜவரியத்துக்கு பேசிக்கிறீங்களோ? அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம். கைஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? வந்துட்டோம் 2018. வேற நான் தூங்கிட்டு இருக்கேன். அப்பா இருந்தீங்க. 2060 வந்துட்டோம். வேற எதுவும் இல்ல. மவனே அம்மான்னு சொல்லணும்டா. அவனை அப்பான்னு சொல்லக்கூடாதுடா. ஆஸ்ட்ராலஜிக்கலா உங்க வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சு? அவமானம், அசிங்கம். ஃபாதர் ஐ காட் செருப்படிஸ் அண்ட் டூத்தடிஸ். 2060 இல்லடா 2016 வச்சுக்க. ஒண்ணுமே நான் உள்ளடா. எனக்கு நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சரி சின்ன குழந்தைல நடந்திருக்கும்ல. இப்பெல்லாம் முடி வளர்க்க விடுறாங்க. அப்பெல்லாம் முடி வெட்ட இப்ப மட்டும் வளர்க்க விடுறாங்களா கேக்குறேன். இப்பெல்லாம் நீ ஒண்ணுமே சொல்றது கிடையாது. அப்பெல்லாம் இத்தனூண்டு முடி வச்சிருந்தாலும் இவ்வளவு தாண்டா வச்சிருந்தோம் ஒரு தடவை. திருப்பி இல்ல கொஞ்சம் சொல்லணும்னு நினைச்சா சொல்லக்கூடாது. டேய் வட்டி இத்தனூண்டு இப்படி வச்சுட்டு இருக்க முடியுமா? இல்லடா கொஞ்சோண்டுன்னா இத்தனூண்டு. அவன் குஞ்சு முடி மாதிரி வச்சிருப்பான்டா. மயிறு முடி மாதிரி வச்சிருந்தாங்க. ரோட்லயே அடிச்சு திருப்பி கடைக்கு அனுப்பி அந்த அண்ணா கிட்ட போயிட்டு எப்படிடா ஒரு தடவை வெட்டிட்டு போறேன். அதுவும் இல்ல ஒண்ணுமே இல்ல மண்டையில அதிகம் வெட்டது. அந்த அண்ணாவே தம்பி எங்கப்பா இருக்கு வெட்டுறதுக்குன்னு கேக்குறாரு. அந்த நிலைமைக்கு ஆளானு. சொல்லு சொல்லு. எங்க அம்மா மேல சத்தியமா நடந்துச்சு. சத்தியத்துக்குண்டா. ஏன் உங்க வீட்டுல சொல்ல மாட்டாங்களா? நான் வெட்ட முடிய பார்த்தேன். எங்க அப்பதான் கொண்டு போய் விட்டுட்டு கடைக்காரர்கிட்ட சொல்லிட்டு வந்துருவாரு வெட்டிட்டாப்பா சொல்லி. போயிட்டு நான் வெட்டுற வைக்க நின்னுட்டு அப்புறமே தான் போவேன். நான் அப்பா அந்த பக்கம் வேலைக்கு போவேன். நான் இப்போ சைக்கிள் வந்துடுறேன். முடி அப்பயும் இதே மாதிரி வச்சுருக்கேன். அப்ப அதே போட்டோல பார்த்தோமே மட்டி குமார். ஆமா ஆமா. அப்ப வந்து கொஞ்சம் பையனா இருந்தா. இப்ப வளர வளர ஹார்மோன் சேஞ்சஸ்னால கொஞ்சம் பொண்ணா மாறிட்டு இருக்கான். மென் இல்ல அதுவே விழுந்துருச்சு. இதெல்லாம் போட பேரு கூடாது. அவன் பெண்ணுடைய குணங்கள் நடவடிக்கைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்குள்ள வந்துட்டு இருக்கு. இன்னும் கூடிய இவனை கொண்டு போய் நாங்க வந்து பாம்பேக்கு அனுப்பலாம். நானும் இப்போ காசு சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அவன் முழுசா கொஞ்சம் எல்லாமே மாறணும்னா 2 பேரும் கஷ்டப்பட்டு சேர்த்து இவனை பாம்பேக்கு அனுப்பி ஆபரேஷன் எல்லாம் பண்ணி அவன் நமக்கு சம்பாரிச்சு கொடுப்பான். அவன் ஆசையை நாங்க நிறைவேற்ற போறோம். அதுக்கப்புறம் இந்த சித்துணுண்டா டேய் விளையாடுறது ஒண்ணு இருக்கும் தெரியுமா? கண்டென்ட் பேசுறா. ஆண்டா இப்ப பாரு அந்த விளையாடுறது இருக்கும் தெரியுமா? அப்படி ஸ்கின்னு வந்து விடுவோம். வாட்டர்ல மயில்ல வாட்டர் அது இல்ல, அதை விட அட்வான்ஸ் தானது. டேய் அந்த பில்டிங் பிளாக்ஸ்ல வந்து அடுக்கு நிறைய கேம் இருக்கா. ஸ்கொயர் ஷேப்ல அமுக்கு பில்டிங். இந்த சைடு இப்படி ஒரு 3 பட்டன் 4 பட்டன் இருக்கும். அது அந்த கேம் வாங்கி தர போறாங்க. இல்லடா அது நல்லா இருக்கும். ஏன் எனக்கு யூஸ் பண்ணிருக்கியா? இருக்கு. செமையா இருக்கும். அடே இப்போ எப்படி ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாடுமா? இல்ல நாங்க வந்து சின்ன வயசா இருக்கும்போது பம்பரம் தான் குத்தோம். பம்பரம் குத்துவீங்களா? எனக்கு பம்பரம் விட தெரியும்டா. ஆனா அது வந்து சுத்தாது. அது இப்ப விட்டுறது இல்ல. பம்பரம் சுத்த தெரியாதுன்னு சொல்லிடு. நாங்க என்ன பண்ணுவோம்னா சீசன் கேம் பண்ணுவோம். இப்போ ஒரு சீசன் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் முதல் சீசன்ல கிரிக்கெட் ஆடிட்டு இருப்போம். ஓடி போயிட்டு இருக்க மட்டை எடுத்து வெட்டி கிரிக்கெட் தெரியுமா? பந்து பொறுக்கி போடுறதே நம்ம சீசன்ல கபடி ஆடுவோம். அப்படியே லைனா வரும்போது கிட்டில ஆடணும்னா ஐயோ இருக்குதுல ஒன்னா ஒரு ரிஸ்கான கேம்னா நம்ம கிட்டி அடிக்கிறது. கிட்டி அடிச்சு வீரத்தழும்புகள்லாம் வரும் தான். இங்கனக்குள்ள கிட்டி அடிச்சு இந்த குத்தி தழும்புலாம் வந்தது. ஒண்ணுமே தெரியல.
அதுக்கப்புறம் பம்பரம் குத்துறது செம்மையா இருக்கும். வட்டத்துக்குள்ள வச்சு யார் அந்த பம்பரத்தை வெளியே எடுக்கிறாங்க. கட்டையில அந்த ஆணியை எடுத்துட்டு எடுத்துட்டு தேய்ச்சிட்டு திரும்ப மாட்டணும்னா ஷார்ப்பான பக்கம் திரும்ப மாட்டிட்டு குத்துறது. அப்புறம் பம்பரத்துல ஓட்ட விழுவும், பம்பரம் உடையும். கண்ணால குத்தி இழுத்துக்கிட்டு கையெல்லாம் இழுக்கும். அந்த அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். உங்க ஊர்ல ஒரு மயிலும் விளையாட மாட்டீங்க. எங்க ஊர்ல ஃபுல்லா மழை தான்பா பெய்யும். நாங்க என்ன அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. என் காலத்துல மழையிலதான் 7 ஷாட் சூப்பரா இருக்கும். தெருப்புல 7 ஷாட் எங்க 7 கல்லு செம்மையா இருக்கும். அடிக்கிட்டே இப்படி இப்படி தெருப்புல 7 ஷாட் சொல்லு 3 தடவை. டீமா பிரிஞ்சுக்கணும். கல் அடிக்க வச்சு அது அந்த ஸ்பாஞ்ச் பால தண்ணிக்குள்ள முக்கிட்டு அடிச்சோம் செம்மையா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில கேம்லாம் விண்டேஜ்ல விளையாண்டது. அதுக்கப்புறம் கரண்ட் போனா கத்திட்டு ஓடுறது தெருக்குள்ள ஜாலியா இருக்கும். நீ என்னப்பா பண்ணிருக்க வீட்டுக்குள்ள? இந்த முட்டை போட்டுட்டு இருப்பா. எத்தனை முட்டை போட்டிருக்க, எத்தனை பொறிச்சிருக்கு சொல்றான். 10 குஞ்சு பொறிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. 2 குஞ்சு காக்கா தூக்கிட்டு போயிருக்கேன். இப்ப எங்கேயும் வெளில போறது இல்ல. எதுக்கு வெளில போயிட்டு டைம் வேஸ்ட் பண்றது? வீட்லயே இருக்கு. அப்படி என்ன புடுங்க நீங்க வீட்டுல? என்னதான் பண்ண? தூங்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த வயசுல விளையாடுறது மட்டும் தான் நம்மளுக்கு வேலையே. வேற என்னப்பா வேலை? ஜாலியா ஒரு கவலை இல்ல. ஊர் சுத்து எனக்கு புரியல. நாங்க இதை ஊர் சுத்துறோம் சொல்லுவோம். நீங்க எதை ஊர் சுத்துறேன்னு சொல்லுவீங்க? உன்னை வந்து அப்புறம் இன்னொரு கேம் இருக்கு, டயர் வண்டி. டயர் வண்டி செம்மையா இருக்கும். கடையில போய் ஓடாத டயர் வாங்கிட்டு வந்து பைக் டயரு, இந்த சைக்கிள் டயரு அதெல்லாம் வச்சு செம்மையா. இந்த ஓம்னி டயர் எல்லாம் ஒருத்தன் தூக்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் நீ விளையாண்டதே இல்லையாடா? நீ வெந்துச்சு வெளில போடா தயவு செய்து. நீ எல்லாம் ஏன்டா அப்படி இருக்கு? எங்க மானத்தை வாங்குறடா. நாங்க அப்ப மறையேறி மறையேறி போறோம்னா அவனுக்கு என்னன்னு தெரியாது. மறையேறி போறோம்னா தெரியுமா? மரத்து மேல ஏறுறது. மரத்து மேல ஏறி என்ன பண்ணணும்? ஏச்சு எடுப்பீங்க பழம் கிலோ. இல்லடா எங்க வீட்டு அவ்வளவுதான் வெளில விட மாட்டேன். ஆட போறதான். நானும் வீட்டுல தெரியாது. நான் ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டு எங்கிட்டாச்சும் ஓடிடுவேன். ஸ்கூல்லாம் கடிப்பேன். கட் அடிச்சுட்டு எங்கதான் போவேன்? இந்திய உள்ள பீச் இருக்கும். பீச்சுன்ற திருச்சியில பீச் இல்ல. திருச்சியில பீச் இது காவேரி பாலம். காவேரி கொள்ளிடம். அங்க போயிட்டு என்ன காவா ஒருத்தர் இல்ல இல்லையா? இல்ல அப்படி என்னதான் ஸ்கூலுக்கு போறது ரொம்ப பிடிக்கும். பாய்ஸ் ஸ்கூலா லீவ் போடவே எனக்கு பிடிக்காது. ஜாலியா போயிட்டு ஃபன் பண்ணிட்டு பசங்களோட என்ன சண்டை போட்டுட்டு இருப்பீங்க பாய்ஸ் டாய்லெட்டுக்குள்ள போட்டு இப்படி புடிச்சுக்கிட்டா மேடம். வயசுல என்னதான் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லு. நம்ம வந்து பிற்காலத்துக்கு வந்திருக்கோம்டா. பிற்காலத்துக்கு வந்திருக்கோம். நான் பேசிக்கா வந்து கபடி ஆடினேன். அதுல என்ன பண்ணிட்டாங்க, அம்மா பாத்துட்டாங்கடா. அம்மா பாத்துட்டு தவழ்ற பல்லு ஒரு நாள் அடிப்படிச்சு. கபடியில எதுக்கா தவழ்ற? அது நான் அப்ப ரொம்ப ஃபிட்டா இருக்கு. டவல்லடா டைவ் டுக்கி வேற டைவ் வேறடா. சரி நீ அந்த கதையை விடு. என்னாச்சு சொல்லு. அதெல்லாம் வந்து வீட்டுல வேலை போடான்னு சொல்லிட்டாங்க. கிரிக்கெட் போடான்னாங்க. கிரிக்கெட்டுக்கு போய் 2 வாரம் இருந்தேன். கோட்டையில அடி வாங்கிக்க. கிரிக்கெட் விளையாட காக் பால் வர சேஃப்லன்னு யாரே சொல்லிட்டாங்க. பேர்கவர் தெரியும்ல, அந்த மாதிரி குதிச்சு கை கால்லாம் உடைச்சிருக்கேன். எங்க வீட்டுல எல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. நானும் சொன்னோன்னா அப்படியே டக்குலாம் கேம மாத்த முடியுமா? அதான் கேம். ஆமா ஒரு கேம். சப்போர்ட் கிடையாதுடா. அப்ப எங்களுக்கு எந்த பக்கம் சப்போர்ட்? அமைதி. டேய் உங்களுக்கு வந்து அமைதி. என்னால முடியலடா. இது ஒரு குட் ஃபீல். இல்ல அவ என்ன இரு அது அடுத்த கண்டென்ட்டா பண்ணுவோம். சத்யா நீ என்ன சொல்ற எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. வாய மூட்டுடா. என்ன சொன்னாலும் நீ தப்பே சொல்லு. ஏய் உனக்கு சிட்டியை பத்தி எனக்கு ஃபுல்லா தெரியலடா. எனக்கு கிராமத்தை பத்தி தெரியாது. என்ன சொல்றேன், எனக்கு சிட்டியை பத்தி உனக்கு தெரியல. எனக்கு சிட்டியை பத்தி தெரியும் சரியா. 10 வருஷம் நான் 11 வருஷம் கிராமத்துல இருந்து 2 வருஷம் சிட்டில இருந்தா படிச்சு வந்தேன். நான் அதுக்கு தெரிஞ்சுக்கோ. லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். டேய் எனக்கு ரெண்டுமே தெரியாதுடா. நாளைக்கு காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு வந்தேன்டா. நான் காட்டு வாசிடா. டேய் நான் உங்களை ஏதாச்சும் நாஸ்டாலஜிக்கலா பேச சொன்னேன்டா. உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்களா? டைம் மிஷின் வேற ஒரு மயிறு வேண்டாம். போகலாம் போகலாம் நிறுத்திக்கலாம்.